ஒரு இட்லி குண்டான திறக்க முடியல. குழம்பு பரவாயில்ல, இந்த வெறும் குழம்பையா எடுத்து மடக்குன்னு குடிச்சிருவோம். எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காங்க. நக்கி நாரடிச்சு இருக்குதுங்க. அட படுபாவிகளா, ஆஞ்சு மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. முட்டை என்ன பண்ணிட்டு இருக்க? குடிக்க போறேன். குடிக்க போறியா? இந்த மாதிரி நீ முட்டை எடுத்துட்டு திருடி குடிச்சிட்டு இருக்கியா நீ? தெய்வமா? அந்த தெய்வம் தானே. போய் நேரம் பாம்பு குளத்துக்குள்ள கை விட்டு அந்த உள்ள போயிட்டு அந்த பாம்பை எடுத்து அந்த பாம்போட வாயை திறந்து அந்த முட்டையை உடைச்சு ஊத்துங்க. என்னடா இது, மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. ஒரு இட்லி குண்டான திறக்க முடியல. ஒண்ணுமே இல்ல. குழம்பு பரவாயில்ல, இந்த வெறும் குழம்பையா எடுத்து மடக்குன்னு குடிச்சிருவோம். எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன தத்துன்றது? புளி கரைச்சல் இந்த வாயில ஊற்றிக்க முடியும். ஊர்க்கா மட்டும் தின்றதுக்கு சரக்கு அடிக்க ஞாபகம் வருமே. ஊர்க்கா சாப்பிட்டா நக்கி நாரடிச்சு இருக்குதுங்க. அட படுபாவிகளா, ஆஞ்சு மேய்ச்சிட்டு போயிருக்காங்களே. எதுவுமே இல்லையா சாப்பிடுறதுக்கு? ஆம்லெட் போட்டு சாப்பிட்ற அளவுக்குலாம் நமக்கு இப்போதைக்கு தாங்காத. அப்படியே உடச்சி குடிச்சிட வேண்டியது தான். நல்லா டேஸ்டியா. எந்த ஒரு கோழி பண்ணல இவ்வளோ டேஸ்ட்டாக முட்டை போட்டுருக்கு. ஒரு முட்டை பத்தாதையா? ஒரு என்னடா நடக்குதுங்க? நான் மேல வந்துட்டேன்டா. முட்டை என்ன பண்ணிட்டு இருக்க? குடிக்க போறேன். குடிக்க போறியா? இந்த மாதிரி நீ முட்டை எடுத்துட்டு திருடி குடிச்சிட்டு இருக்கியா நீ? நான் வாங்கி வைப்பனா நீ எடுத்து உடச்சு குடிச்சிட்டு இருக்கோம். பசிக்குது, எதுவுமே இல்லை சாப்பிட. இட்லி குண்டம் பார்த்தா காலியா கிடக்கு. குழம்பு எதுவுமே இல்லை, சப்பாத்தி எதுவுமே இல்லாம வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு பசிக்காதா? பசிச்சா பச்சையா உடச்சு குடிப்பாங்களா? ஆம்லெட் போட்டதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை எனக்கு. குழந்தை கூட வைக்காம அந்த முட்டையை நீ குடிக்கிற எரும மாடே. ஏன் என்ன பிரச்சனை உனக்கு? குடிச்சா ஒண்ணு வைக்க முடியல வீட்ல, எல்லாம் எடுத்து தின்னுடு பச்சையாவே. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறான். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. மனுஷனடா நீ. எப்ப பார்த்தாலும் வாங்கி வைக்கிற முட்டை நான் தியேட்டர்ல வைக்க இடத்துல இருக்க மாட்டேங்குது. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பசிக்குதேடி, பின்ன என்ன பண்ண சொல்ற? நீ தின்னல காலையில, நீ சாப்பிட்டல ஒரு இட்லிய எனக்கு வச்சியா? எதுக்கு உனக்கு வைக்கணும்? அப்ப எனக்கு பசிக்காதா? நான் சாப்பிட வேணாமா? அப்போ பாதிக்கும்ல சாப்பிடு. யார் வேணா உன்னைய? நீங்க மட்டும் தின்றீங்க. நீ அப்படியே மோந்துதா பாக்குற. இட்லியும் தோசையும் பொங்கல்ன்ட்டு என்னைய மட்டும் பட்டி போடுற காலையில. இந்த பச்சையா குடிக்கிற எடுத்து வச்சு. பின்ன வேற என்ன பண்ண சொல்ற? குழந்தைங்களுக்கு ஆம்லெட் போட்டா வந்து பாப்ப, எதுக்கு ஆம்லெட் போடுறேன்னு கேப்ப. அதான் உடச்சி குடிச்சிட்டு கீழே போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. எவன் கண்டுபிடிப்பான்? திருட்டு தனமா சாப்பிடுவாங்களா? ஏன் என் வீட்டுல நானா திருடுறது? நான் பார்த்து தானே இருக்கேன் அங்க இருந்து. சரி இப்ப என்ன? இப்போ விடு, நான் குடிச்சு தெம்பா இருந்தவங்க தானே நல்லது. என்ன நீ தெம்பா இருந்து எனக்கு தானே நல்லது? உனக்கு தானே நல்லது? அது ஒண்ணு வைக்க முடியல. குழந்தைகளோட மோசமா இருக்க.
குழந்தைங்க பரவாயில்ல போடுது எவ்வளவு இருந்தாலும். பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. ஏன் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏய் நிறுத்து. இது வரைக்கும் எவ்வளவு முட்டை திருடி உங்க மேல உடைச்சு குடிச்சிருக்க? எவ்வளவு முட்டைடா குடிச்சிருப்ப? எவ்வளவு குடிச்சிருப்ப சொல்லு. இப்ப என்ன பிரச்சனை? வாங்கி கொடுத்துற முட்டையை. எனக்கு உனக்கு முட்டை தானே வேணும்? எனக்கு இப்ப வேணும். இதுக்கு முன்னாடி காணா போன முட்டையெல்லாம் வேணும் எனக்கு. அது எப்படி முடியும்? இப்பெல்லாம் கிடைக்காது. ஒன்னா நைட்டு பார்க்க ட்ரை பண்றேன், இல்ல நாளைக்கு காலைல வா ட்ரை பண்றேன். போட்டு கொடுத்துட்றேன். எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு உனக்கு. எப்ப நான் ஆம்லெட் போட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் அப்ப பார்த்தாலும் முட்டை இருக்க மாட்டேங்குது. என்ன உனக்கு அப்படி ஊர் இல்லாத பசி உனக்கு வந்துருது? என்ன சும்மா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு பசி நான் பசி நான் பின்ன பசி கண்ட்ரோல் நேத்து நைட் எத்தனை சப்பாத்தி குத்த? 2 வேளை சப்பாத்தி குத்த. மாமா கோவம் வந்துருச்சு. கேட்டா அவ்வளவுதான் இருக்கு, திண்டு தூங்குங்கற. காலையில இருந்து பார்த்தா ஒண்ணுமே காணோம். எனக்கு பசிக்காது, பல் தேய்ச்சா பசிக்குதியா? இதனால நான் பேச சொன்னேன், நான் பல் தேய்க்க மாட்டேன்ட்டு. நீ தான் பண்ண பல் தேய்க்க சொல்லி கட்டாயப்படுத்துற. அது என்னமோ தெரியல போ. பல்லு விளக்குற அன்னைக்கு தான் பசி அதிகமா இருக்கு. பல் தேய்க்காம இருப்பாங்களா யாருன்னா? இருப்பேன், நான் இருப்பேன். சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க. ஒரு 2 முட்டைக்கு நம்ம வந்து குதிக்கிற. போ போட்டு குத்துறேன், போ சாயந்தரம் போட்டு குத்துறேன், இல்ல நாளைக்கு காலைல வா. போட்டு குடுறியா? ஆமா. இப்போ என்கிட்ட இல்ல, இப்ப வரல, உள்ள போயிருக்கு. டிசென்ட்ரி வழியா டிசென்டா டிஸ்போஸ் ஆகும், வந்து புடிச்சுக்கோ. என்ன பின்ன இந்த பாரு, அவ்வளவுதான். ஒரு டைம்ல எப்படி சாப்பிட்டு வந்துட மாட்டேன் நானு. 6 வேளை சோறுனால மேற்கொண்டு நொறுக்கு திணி வேற திங்கிற குடும்பம்னா நாங்க. என் சொத்துல மண்ணலி போறீங்களா? என் பசியோட மாமலாம் உங்களை விடாது. நான் சாப்பிட்டது ஹோட்டலே இல்லடி சென்னையில. என் கால் படாத இடமே இல்ல மதுரையில. எல்லா தலைவனைகளையும் சாப்பிட்டுருக்கேன் நானு. விடிய விடிய நீ சாப்பிட்ட மாட்டேன் நானு. என்ன திருடி பாரு, திருடி தின்னு சொன்னேன்னு அவள்தான் சொல்லிட்டா ராதா உனக்கு. சொந்த வீட்டுல எதுக்கு திருடிட்டு இருக்க? குடுத்தா தானடி, குடுத்தா நான் திருட போறேன். குடுப்பாங்க உனக்கு. அப்படியே நீ குடுக்க மாட்டேன்றா, நான் திருண்டேன். அப்படியே ஊட்டணுமா உனக்கு? உனக்கு கை இல்லையா அது சாப்பிட? அதான் இருக்கு சாப்பிட்டேன். அது இப்படி திருடியா? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? இது திருடி தின்றதா? பச்சை எடுத்து உடைச்சு குடிக்கிற அறிவில உனக்கு? காலைல அவனுக்கு ஆம்லெட் கேட்டாங்க, போயிட்டு வரும்போது நான் போறேன் ஸ்கூல் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரி விடு, நான் தானே நான் ஒவ்வொரு டைமும் பாக்குறேன் இதே வேலை தான் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சரி உன்கிட்ட கேட்ட பாம்பு வந்து கொத்தி எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலான்னு பார்த்தேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இதான் மலைப்பாம்பு தான் கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டு இருக்க அப்பப்போ. இது தெரியாம போச்சு எனக்கு. நான் மலைப்பாம்பு இல்ல, அனகொண்டா. நீயே ஒத்துக்கிற பாத்தியா? ஆமா. பண்ணிட்டு எப்படி? எனக்குலாம் 2 முட்டை பத்தாது. போய் ஒரு ட்ரே ஃபுல்லா எடுத்துட்டு வா. அதானே அப்படி குடிச்சு நான் உடம்பு தெம்பாக்கி பாரு. தெரியுது வீட்லயே திருடுறேன். இனிமே பாரு நீ ஒரு முட்டை இந்த பாரு, மறுபடியும் மட்டும் இந்த திருடுன்ற வார்த்தை சொல்லாத சொல்லிட்டா ராதா. ஏய் நான் திருடலடி. திருடி தான் சாப்பிடுறேன். அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. நாங்க எப்படி வர பசிக்குதா? இருடி, முட்டையை சாப்பிட்டு மாதிரி உள்ள போல கொஞ்சம் ஊர்க்கா நக்கிக்கிறேன். ஆமா குடுறேங்க. எல்லாம் ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் அப்படியே பச்சை பச்சை பசிக்குது எனக்கு. அந்த ஒச்சையில எது கூடுறி? அதெல்லாம் முடியாது. அதென்ன மளிகை பொருளா வாங்கி வச்சா இப்படிதான் காலி பண்றியா நீ? இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேணும்டா. முட்டை குடிச்சிட்டேன், இப்ப பால் குடிக்கணுமே. பால் இருக்கா இல்லையா? உனக்கு நான் காபி போட தான் வச்சிருக்கேன். அது எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஏண்டி பாம்பேல அது புத்துல கொண்டு போயிட்டு முட்டையை உடைச்சு ஊத்துறீங்க, பாலை ஊத்தி விடுறீங்க. யார் சொன்னா? எனக்கு பசிக்கிறேன், நான் 2 முட்டை எடுத்து குடிச்சதுக்கு உனக்கு இவ்வளவு காண்டாவது உனக்கு? தெய்வம். தெய்வமா? அந்த தெய்வம் தானே. போய் நேரம் பாம்பு குளத்துக்குள்ள கை விட்டு அந்த உள்ள போயிட்டு அந்த பாம்பை எடுத்து அந்த பாம்போட வாயை திறந்து அந்த முட்டையை உடைச்சு ஊத்துங்க. ராதா இதுக்கு எதுக்கு சத்தியமா எனக்கு ஞாபகம் கிடையாது. நான் பண்ண வேலை இத. ஐயோ நான் கிடையாது. நான் இது பிளான் பண்ணேன். ஆனா பட் எனக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் முந்தி இருக்கான். அநேகமா இந்த அவன் மேல தான் டவுட் எனக்கு. உன்னை தவிர இந்த வீட்ல யாரும் இந்த குழப்பம் பண்ண மாட்டாங்க. ராதா நான் சத்தியமா சாப்பிடலடி ராதா. ஒரு உருப்படியா இருக்க முடியல வீட்ல. ஆசை வாங்கிட்டு சாப்பிட முடியலனால ஏன் இப்படி இருக்க ரவி நீ? மலமாடு மாதிரி வளர்ந்திருக்கு, திருடி சாப்பிடுற சொந்த வீட்லயே. எல்லாமே காலியா இருக்கு. இப்ப மல்லிகை பொருள்லாம் காலியா இருக்குன்னு பார்த்தேன். மல்லிகை பொருள் இல்ல, மளிகை பொருள். இது கொண்டு குடிச்சிட்டே. நீ என்னெல்லாம் காலி பண்ணி தொலைச்சியா? ஏன் இருக்கு வாயே. டபடமா மிளகாத்தூள் இருக்கு, எடுத்து கொட்டிக்க. இது மட்டும் அப்படியே வச்சிருக்க. குடு கொட்டறவன் தலையில. நான் தலையில கொட்டறோம். அம்மா 2 முட்டைக்கு அடிக்கறாளே இவ. பச்சை பச்சை ஏன் உப்பு இருக்கே? உப்பு எடுத்து கொட்டிக்க வேண்டியது தானே? அதெல்லாம் அப்படியே வச்சிருக்க. இந்த சூடு சொன்னே இல்லையே. கொட்டிக்க வந்தா. இல்ல எல்லாம் அப்படியே சாப்பிடாத தானே? இல்ல
கொட்டிக்கோ. ராதா ராதா கொட்டிக்கோ. ராதா இந்த 2 முட்டைக்கு போய் என்ன பழி வாங்காத ராதா. சூடு சொன்னதுக்கு ஆளு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. எனக்கு மான மரியாதை சூடு சொன்ன இருக்குன்னு என்னைக்குடா அவங்கள்ட்ட சொன்னேன்? என்ன இதே பெத்தவங்க அப்படின்னா இந்த முட்டைக்கு இப்படி பேசியிருப்பாங்களா? இன்னும் 2 முட்டை சேர்த்து உடச்சு போட்டுக்கடா கண்ணா, உடம்ப தேத்துறா ராஜா. சின்ன வயசுல எங்க பாட்டி கிராமத்துல நான் வளர்றப்ப நாட்டுக்கோழி முட்டையா கொடுத்து வளர்த்த உடம்புடி இது. இப்ப என்னவோ லெகான் முட்டை 2 சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுற. அதுவும் லெகான் முட்டை அது பிராய்லர் அது. அவங்களுக்கு கொடுக்காம நீ சாப்பிட்டு பாரு. நாடி வயித்த கலக்குது. கலக்கும். ஏதோ சூனியம் வச்சிருக்கியா முட்டையில? முட்டை சூனியம் பண்ணிட்டியா? நீ பண்ணாலும் பண்ணுவ, மோசமான ஆளு நீ.